ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான குக்கிங் விளாக் பார்த்துடலாமா? பச்சை பயிறு போட்டு ஒரு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. நைட்டே பச்சை பயிறு ஊற வச்சுட்டேன். புளியை கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதில் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இதை நைஸாக அரைச்சி இதையும் அந்த கரைச்சி வச்ச புளியோடு சேர்த்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் இப்போ உருண்டைக்கு அரைச்சிக்கலாம். தேங்காய் 1/4 மூடி, சோம்பு 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகா, ஒரு பட்டை, கிராம்பு 2, பூண்டு 4-5 பல் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊற வச்ச பச்சைப்பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய். இதை நைஸாக அரைச்சி இந்த உருட்டுற ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். உருட்டுற மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு அரைச்சி தனியாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்ப தாளித்து விட்டுறலாம். இப்போது கடாய் வச்சு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம், வெந்தயம் சேர்த்து பெரிய வெங்காயம் 1, 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா தக்காளி மசியும்படி வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க விட்டு மசாலா ஸ்மெல்லாம் போக விட்டு இப்போ அந்த உருண்டையை இதை ஒன்றுனா அப்படியே தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. உருட்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், சீக்கிரம் வெந்துடும். இது பச்சைப்பயிறு குழம்பு ரெடிங்க. பச்சைப்பயிறு உருண்டை குழம்புங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஃப்ளேவரு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மல்லித்தலையை தூவி இறக்கிட்டா சூப்பரான பச்சைப்பயிறு உருண்டை குழம்பு ரெடி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.